ஏசி மோட்டார் என்ன பண்ணா ஒரே டைத்துல ரெண்டு ப்ராசஸ் வந்து செய்யும். இங்க வந்து கட்டிங் செய்யும், இங்க வந்து சேப்பர் செய்யும். அதாவது போறப்ப கொஞ்சம் மெதுவா போகும், அதே பேக் வர்றப்ப கொஞ்சம் வேகமா இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இது வந்து ரெண்டு சைடு செய்யறதுனால நம்மளுக்கு நேரம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி மின்சாரம் ஒரே நேரத்துல ரெண்டு ப்ராசஸ் நடக்கிறதுனால மின்சாரம் கம்மியாகுது. இது எங்க பயன்படுதுன்னா ரொம்ப அதிகாரம் வந்து கட்டிங் அதிகம் பயன்படுது. வித்தியாசமா தெரியுதுடா. வந்து இந்த இது வந்து ஒரு பேப்பர் கப் யூஸ் பண்றதுடா. பழுலாம் ஒட்டி பேப்பர்லாம் அடிச்சிருக்கேன். பின்னாடி பாக்குறதுக்கு மிரர் பாப்பீங்க, இல்லன்னா கேமரால பாப்பீங்க. சப்போஸ் நம்ம ஏதாவது ஒரு கவனிக்கல, எதாச்சும் கவனிக்காம விட்டானு இடிச்சு ஆக்ஷன் ஆகும். அங்கே ஆப்ரேட் இருந்தா இது நடக்கக்கூடாதுக்காக கொடுக்கறத மேலதான் இந்த இதுல பெரிய வீல கனெக்ட் பண்ணி பவரை இது ஒரு சிஸ்டத்துக்கு இது ஒரு இது ரெண்டு கனெக்ட் பவர் கம்மியா கண்ட்ரோல் எதுக்குன்னா ஒரு கண்ட்ரோல் வரும். முன்னாடி காத்து இருக்கனால போகல. அது அதே கம்மியா இருக்கு. அது ஒண்ணு பிரச்சனை இல்ல. கண்ணை கூசும் பாத்தியா, கண்ணை கூசுறப்ப நம்ம வண்டி நம்ம அதே பிரேக் ஆகும். ஆப்போசிட் வண்டி பண்ணோடனே எந்த சாலையோட விபத்துல வந்து லோ காஸ்ட் சென்சார் பாக்ஸ் ஆப்போசிட்ல எந்த ஆங்கிள் இருந்தோம் இந்த ஆங்கிள் இருக்கும், அந்த ஆங்கிள் தான் வண்டி தான் எந்த ஆங்கிள் சொன்னது. தெரியாது எல்லாம் ஒரே ஏறணும்னா
அந்த சைடு முன்னாடி தூக்கிடு. இந்தியர்கள் வந்து டாப் நம்ம பாக்க சரியில்லை மிஷின். ஆன் பண்ணல இது வந்து ஏசி மோட்டார்லயே இது வந்து ஸ்பார்க் மெக்கானிக்கல். இது என்ன பண்ணா ஒரே டயத்துல ரெண்டு ப்ராசஸ் வந்து செய்யும். இது வந்து கட்டிங் செய்யும், இது வந்து சேப்பர் செய்யும். அதாவது ஃப்ரண்ட்ல போறப்ப கொஞ்சம் மெதுவா போகும், அதே பேக் வர்றப்ப ரொம்ப வேகமா வரும். வேகமா நமக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நம்ம நோட் அங்க எடுக்கலாம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா இது வந்து ரெண்டு சைடு செய்யறதுனால நம்மளுக்கு நேரம் வந்து கம்மியாகுது. அதே மாதிரி மின்சாரம் ஒரே நேரத்துல ரெண்டு ப்ராசஸ் நடக்கிறதுனால மின்சாரம் கம்மியாகுது. இது எங்க பயன்படுதுன்னா ரொம்ப அதிகாரம் வந்து கட்டிங் அதிகம் பயன்படுது. இங்க ரத்த வித்தியாசமா தெரியுதுடா. அவனுக்கு ஒரு மொபைலுக்கும் அந்த லொகேஷன் எடுத்து நம்ம கூகுள் மேப்ல போட்டோம்னா எந்த லொகேஷன் எங்க இருக்குது டேரக்டா வந்து ரெடி பண்ணி நம்ம அப்படியே வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்றான் வருணு ஆமாண்ணே 75 குறையுதா அவ்வளவுதான்.
சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க வீடியோ ஓடிட்டு இருக்கு. மோட்டார் வந்து மீடியம் ஸ்பீட்ல 5, 6, 7 மறுபடியும் 3 ஸ்டாப். இது வந்து எங்க ரெக்கார்ட் அடிச்சு எடுக்குதுடா. சொல்றேன் வீட்லயே வந்து வீட்லயே மொபைல் அப்படியே லைட்டா தாங்க வண்டி ஓடுமா செல்ஃப் பேலன்சிங் ரோபோட்னா 2 கால்ல பேலன்ஸ் அது அப்படியே பேலன்ஸ் பண்ணி நிக்கும். பல்ட்டி அடிக்குது என்ன செஞ்சப்போ அது ஒன்னோட சேர்ந்ததுயா ஓடிட்டே தான் இருக்கு. ஷார்ட் தலிக்கடா பள்ளி வரைக்கும் கீழே வந்துச்சு. மார்க் அட்டெண்டன்ஸ் எல்லாமே வீட்டுக்கு பேங்க் டேரெக்டாக போயிடும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரி டீச்சர்ஸ் என்ட்ரி போடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபீஸும் சப்ஜெக்ட்ஸும் போடுவாங்க. சப்ஜெக்ட்ஸ் பேர் என்ன சப்ஜெக்ட்மோ அதை என்ட்ரி போட்டு வியூ பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் இது ஏதாவது சீரியஸ் நேம் வந்து ஏழுன்னு போய் ஏதாவது டீச்சர்ஸ் நேமு செமஸ்டர் சிபிடி வந்துடும். உங்கள் மார்க் என்ட்ரிக்கு போடலாம். மார்க் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். என்ட்ரி போட்டால் மார்க் இப்படி வரும். மாடல் எக்ஸாம் மார்க்கு செமஸ்டர் மார்க் வரும். இது கேட்கலாம், இது வந்து எத்தனை என்ட்ரி இருக்குன்னா 3 என்ட்ரி இருக்கும். ஒன்று அட்மின் என்ட்ரி, அவங்க டாப்பில் இருப்பாங்க. அடுத்தது ஸ்டாஃப் என்ட்ரி. ஸ்டாஃப் வந்து யூசர்ஸ் ஆட் பண்ண முடியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட் பண்ண முடியும். மற்ற எல்லாத்தையும் ஸ்டாஃப் ஆட் பண்ணலாம். அதே இது ஸ்டூடெண்ட்டு பேரண்ட் லைன் வந்துச்சுன்னா பேரண்ட் அதை வியூ மட்டும் தான் பண்ண முடியும், யூஸரே பார்க்க முடியாது. இது எல்லாத்தையும் வியூ பண்ணலாம், எடிட் பண்ண முடியாது.
கேட்கலாம் இது எல்லாமே இருக்குது ப்ரூஃப் என்ன பண்ணிருக்குன்னு கேட்பான். அது வந்து இசிசி அல்காரிதம் சொல்லுவோம். கிட்ட அப்படின்னா தெரியுமா? கிட்ட அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. இப்போ பல காலத்தில் மிலிட்ரி பேஸ்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ 100 வருஷம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ மிலிட்ரி பேஸ்டில் ஒரு கோடிங் தராங்கன்னா ஒரு குறியீட்டு இருக்கும். அதை வந்து சென்ட் பண்ணாங்கன்னா மற்ற நாட்டு தெரியாமல் சென்ட் பண்ண முடியுமா? அது கிட்ட ஒரு மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷனில் இருக்கும். அது இசிசி அல்காரிதம்னு சொல்லுவாங்க.